AU கிரேயர்கனிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் TNPSC AO ப்ரிப்பரேஷனில் யூனிட் 2ல் கிராப்பிங் பேட்டர்ன் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கிளாஸ் 3, கிளாஸ் 1 and 2க்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க் இந்த வீடியோவோட ஐகார்ட் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து டாபிக் வைஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து சிலபஸ் கவர் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏஓ ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். கிராப்பிங் பேட்டர்னா என்னென்னா சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் தான். இயர்லி சீக்வன்ஸ் அண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் ஃபேலோ அன் ஏ கிவன் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஃபீல்டு வந்து எடுத்துப்போம். ஒரு 1 ஹெக்டர் ஃபீல்டு வந்து நம்ம எடுத்துப்போம். இந்த 1 ஹெக்டர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேரிஃப் சீசனில் ரைஸ் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணி மறுபடியும் அடுத்து அந்த கேரிஃப் சீசனாக நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம குருவைன்னு வச்சுப்போம். அந்த குருவை முடிஞ்ச பிறகு மறுபடியும் தாளாடி சீசனில் ரைஸ் வந்து போடுறாங்க. அது முடிஞ்ச பிறகு மறுபடியும் குருவையுடைய ஹார்வெஸ்ட் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பிளாக் கிராம் வந்து ரைஸ் ஃபெலோவை போடுறாங்க. மறுபடியும் இந்த பிளாக் கிராம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த சீசனை வந்துட்டு ஃபேலோவோ விட்டுறாங்க. ஃபேலோவோனா எதுவுமே வந்து சாகுபடி பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி விடுறது தான் வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது அந்த குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டில் வந்துட்டு அந்த ஒரு இயரில் வந்துட்டு எந்த மாதிரியான சீக்வன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது வந்து ஒரு ஹெக்டருக்கும் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு பார்ட்டுக்கும் கொடுக்கலாம், ஒரு ஃபார்மரோட ஃபீல்டுக்கும் கொடுக்கலாம், இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்கோ இல்லை ஒரு வில்லேஜுக்கோ ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு கண்ட்ரிக்கோ எதுக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம். பட் இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. இந்த கிராப்பிங் பேட்டர்னை பற்றி உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 டேர்ம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன், நெக்ஸ்ட்டு வந்து சப்சிடரி ஃபார்மிங், நெக்ஸ்ட்டு வந்து சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங். ஃபஸ்ட் இதில் பார்த்தோம்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து மேக்ஸிமம் ஹில் ரீஜன்ஸில் வந்து ஃபாலோ பண்ணாங்க. எஸ்பெஷலி பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் அசாம். இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா அசாமில் தான் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்யூனிட்டி ஆர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய்ட்டு செட்டில் ஆவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நிறைய பிளான்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தோம்னா பர்ன் பண்ணிடுவாங்க. அது எல்லாத்தையுமே எரிச்சிட்டு, ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி எதுவுமே ஃபார்மிங் பண்ணலை, வெறும் ட்ரீஸ் மட்டும்தான் இருந்தது, ஃபாரஸ்ட் ஏரியா தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக சாயில் வந்து நல்ல ஃபெர்டிலிட்டியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சாயிலை வந்துட்டு நல்ல அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த யூஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு அந்த சாயில் வந்து ஃபெர்டிலிட்டியை வந்து இழந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தோம்னா அசாம் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதோடைய இன்னொரு பேர் வந்து பார்த்தோம்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதில் அசாமில் பார்த்தோம்னா ஜும் கல்டிவேஷனும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மேபி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொன்று சப்சிடரி ஃபார்மிங். இந்த சப்சிடரி ஃபார்மிங் வந்து பார்த்தோம்னா செட்டில்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா வந்துட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆகி பண்ண ஃபார்மிங் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரில் வந்து வரும். ஸோ இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனுடைய நெக்ஸ்ட் லெவல் இந்த சப்சிடரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல வந்து மக்கள் வந்து செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க செட்டில் ஆகிட்ட பிறகு அந்த ஃபார்மிங் பண்ணுறது. ஸோ இவங்களும் வந்து பார்த்தோம்னா கல்டிவேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபுட்டை வந்து கேதர் பண்ணுவாங்க, ஹண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய வேலை. நெக்ஸ்ட்டு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ப்ரிமிட்டிவ் ஃபார்மிங் உடைய ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதோடைய இன்னொரு பேர் வந்து பார்த்தோம்னா க்ரோ ஈட் அண்ட் ஈட்டட். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி நீட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து இதை க்ரோ பண்ணி அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தோம்னா க்ரோ ஈட் அண்ட் ஈட் இட், இல்லைனா ஒன்லி ஃபார் ஃபேமிலி நீட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த டெரஸ் கார்டன் கான்செப்ட் கூட இந்த மாதிரி தான் வந்து வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மிக்ஸ்டு ஃபார்மிங். இந்த மிக்ஸ்டு ஃபார்மிங்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா மிக்ஸ் பண்ணி க்ரோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்ரி செக்டராக இருக்கலாம், இல்லைனா கோட்டாக இருக்கலாம், இல்லைனா பவுல்ட்ரி, நெக்ஸ்ட்டு மஷ்ரூம், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ், ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சேர்த்து க்ரோ பண்ணுறது தான் பார்த்தோம்னா இந்த மிக்ஸ்டு ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளும் வந்து பார்த்தோம்னா
ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இது வந்து எதில் கவர் பண்ணுறது சிலபஸில் எனக்கு தெரியல. பட் இந்த கிராப்பிங் பேட்டர்ன் கவர் பண்ணும்போது இதுவும் கவர் பண்ணிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் மேபி இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் இந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இங்கே வந்து கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராப்பிங் பேட்டர்னுக்கு வந்து வந்துடலாம். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 5 அக்ரிகல்ச்சரல் ரீஜன்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம அக்ரோ ஈகாலஜிக்கல் ஜோன்ஸ், அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அது டிஃப்ரெண்ட். இது வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் ரீஜன்ஸ், அதாவது கிராப்புடைய கல்டிவேஷனை பொறுத்து 5 வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரைஸ் பேஸ்டு கிராப்பிங் பேட்டர்ன். ரைஸ் பேஸ்டில் வந்து பார்த்தோம்னா ரைஸ் பேஸ்டு கிராப்பிங் ரீஜன் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட் ரீஜன், நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்ட் கோஸ்ட். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த ரீஜன்லாம் வந்து அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வெஸ்ட் இந்தியாவிலையும் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க அதிகமாக. நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல் இந்தியாவிலையும் வந்து வீட் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மில்லட் பொறுத்த வரைக்கும் மில்லட் எல்லாம் இதில் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், டெக்கான் பிளாட்டியூ ரீஜன், அதுக்கப்புறம் சதர்ன் பெனிசுலா ரீஜன். ஸோ இது வந்து சதர்ன் பெனிசுலா ரீஜன். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது டெம்பரேட் ஹிமாலயன். ஸோ இந்த டெம்பரேட் ஹிமாலயன் பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த டெம்பரேட் ஹிமாலயன் பொறுத்த வரைக்கும் தெரியும் இந்த குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய கிராப்ஸ் எந்த மாதிரியான கிராப்ஸ்லாம், ஆப்பிள் அந்த மாதிரியான கொஞ்சம் குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய கிராப்ஸ்லாம் வந்து இங்கே கல்டிவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ். பிளான்டேஷன்னா வந்து பார்த்தோம்னா இந்த நறுமண பொருட்கள் அந்த மாதிரியான கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இல்லைனா காஃபி, ரப்பர், இல்லைனா ஸ்பைசஸ் அந்த மாதிரியான கிராப்ஸ்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அசாம் மாநிலத்திலையும், அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஆஃப் சவுத் இந்தியானா நம்மளுடைய ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து 5 அக்ரிகல்ச்சரல் ரீஜன்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணிடுறதுக்கான இது 5 ரீஜன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கேரிஃப் பேஸ்டு கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் பேஸ்டு கிராப்பிங் பேட்டர்ன் வந்து 30 ரைஸ் பேஸ்டு கிராப்பிங் பேட்டர்ன் வந்து இருக்குது. இட் மேபி எப்படி இருக்கலாம்னா ஒன்று ரைஸ் ஃபாலோட் பை வீட்டாக இருக்கலாம், இல்லைனா ரைஸ் ஃபாலோடு பை வேறு ஏதாச்சும் கிராப்ஸ் இருக்கலாம், ரைஸ் ஃபாலோடு பை ஜூட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் ரைஸை பொறுத்த வரைக்கும் 30 டிஃப்ரெண்ட் கிராப்பிங் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மில்லட் பேஸ்டு கிராப்பிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் மெய்ஸ், சொர்க்கம், பிஎல் மில்லட். ஸோ இந்த மூணுக்குமே வந்து பார்த்தோம்னா மெய்ஸ் பொறுத்த வரைக்கும் 12, நெக்ஸ்ட்டு சொர்க்கம் பொறுத்த வரைக்கும் 17, நெக்ஸ்ட்டு பிஎல் மில்லட் பொறுத்த வரைக்கும் 20. ஐசிஆர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே கேட்பாங்க. பட் டிஎன்பிஎஸ்சியில் வந்து இதுதான் கேட்குறாங்களா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட்டன் பேஸ்டு கிராப்பிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 16 வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், மோஸ்ட்லி ஃபாலோடு கிராப்பிங் பேட்டர்ன் இன் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் வந்து நோட் பண்ணலாம். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ் ஃபாலோடு பை வீட். இதுதான் வந்து இந்தியாவில் அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கிராப்பிங் பேட்டர்ன் இல்லைனா கிராப்பிங் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரேபி சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிகமாக கல்டிவேட் பண்ணக்கூடிய கிராப்ஸ் வந்து ஒன்று வீட்டு, இன்னொன்று வந்து கிராம்னா வந்து சும்மா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிராம், கிலோகிராம் கிடையாது. கிராம்னா பெங்கால் கிராம தான் வந்துட்டு நம்ம கிராம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா சிக்பின்னு சொல்லுவோம். பிஜிஎன்பி இல்லை, சிக்பி அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதோடைய கிராப்பிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வீட்டு வந்து 19 கிராப்பிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கிராம், இந்த பெங்கால் கிராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 7 வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நேற்று வீடியோவிலே பார்த்துருந்தோம் சொர்க்கம் வந்து கேரிஃப்லேயும் கல்டிவேட் பண்ணலாம், ரெபிலையும் கல்டிவேட் பண்ணலான்னு. ஸோ இந்த ரெபி சொர்க்கம் பெஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 13 கிராப்பிங் பேட்டர்ன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராப்பிங் பேட்டர்ன் வந்துட்டு ஆல்ரெடி புக்கில் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் அந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த நோட்டில் எழுதி வச்சு இன்னொரு நோட்டில் எழுதி வச்சதுனால கரெக்டாக மறுபடியும் செகண்ட் டைம் வந்து இதில் என்னால் நோட்ஸ் எடுக்க முடியல. ஸோ அதில் இருக்கிறத நான் அப்படியே காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதை நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராப்பிங் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி கேட்கறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராப்பிங் பேட்டர்ன். சவுத் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா வெட்லேண்ட் கிராப்பிங் பேட்டர்ன், நெக்ஸ்ட்டு ட்ரைலேண்ட் இரிகேட்டட் ட்ரை கிராப்பிங் பேட்டர்ன், நெக்ஸ்ட்டு ஹை இன்டென்சிவ் கிராப்பிங் சிஸ்டம் ஃபார் இரிகேட்டட் ட்ரை லேண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெயின்ஃபெட் ட்ரைலேண்ட் கிராப்பிங் பேட்டர்ன், நெக்ஸ்ட்டு மல்டி டயர் கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி 5 டைப்பில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வெட்லேண்ட் கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ இதில் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு
ஒரு மெத்தட் வந்து இருக்குது, ரைஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா வெட்லேண்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும். வெட்லேண்ட்னா நம்ம தண்ணீர் பாசனத்தில் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணக்கூடியது. எஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா ரைஸ் கல்டிவேட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா லோலேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 போகமும் நெல் விளையக்கூடிய மாவட்டங்கள் நிறைய வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு 3 சீசன்லேயுமே வந்து ரைஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் டு செப்டம்பர், அதுக்கப்புறம் அக்டோபர் டு பிப்ரவரி, அதுக்கப்புறம் பிப்ரவரி டு ஜூலை. ஸோ 3லேயுமே வந்துட்டு ரைஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா 2 சீசனில் ரைஸ் கல்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஃபாலோ காட்டன் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிப்ரவரி சீசனில் வந்து பார்த்தோம்னா ரைஸ் ஃபாலோ காட்டன் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைஸ் பிளாக் கிராம் ஆர் க்ரீன் கிராம் ஆர் ஜிஞ்சலி, இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். ரைஸ் 2 சீசனில் வந்து ரைஸ் கல்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் டைமுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா முக்கியமாக வந்து தை மாதத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த பிளாக் கிராம் க்ரீன் கிராம் இல்லைனா ஜிஞ்சலி வந்து ரைஸ் ஃபாலோவோ வந்து சோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த கிராப்பிங் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் கிரவுண்ட் நட். ஸோ இந்த கிரவுண்ட் நட்டும் வந்து பார்த்தோம்னா 2 சீசனில் வந்து ரைஸ் சோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரவுண்ட் நட் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக ரைஸ் ஃபாலோ பண்ணி வளரக்கூடிய பிளாக் கிராம் க்ரீன் கிராம் ஜிஞ்சலி இதெல்லாமே வந்து இந்த ரிலே கிராப்பிங்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதாவது அந்த ஸ்டாண்டிங் கிராப்லேயே வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சோ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்லேயே வந்து கிராப் நல்லா வளர்ந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம அங்கேயே படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட் நட்டை வந்துட்டு பட் அந்த மாதிரி சோ பண்ண முடியாது. இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் நட்டோட சீட்ஸ்லாம் வந்து நம்ம அந்த எக்யூப்மெண்ட்டை அந்த டூல்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்ட் வந்து ரைஸை ஹார்வெஸ்ட் பண்ண பாஸ் ஆகும்போது கண்டிப்பாக கிரவுண்ட் நட்டோட சீட்ஸ் எல்லாமே வந்து உடஞ்சிடும். ஸோ அது வந்து நம்ம பண்ண முடியாது. பட் பிளாக் கிராம் க்ரீன் கிராம் ஜிஞ்சலி ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இரிகேட்டட் ட்ரை லேண்ட் கிராப்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா ட்ரை லேண்ட் கிராப்ஸ் தான், பட் வந்து இரிகேட்டடில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க, இரவை பாசனத்தில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் சீசனில் வந்து கொடுத்துருக்காங்க. காட்டன், சொர்க்கம், ராகி இல்லைனா சொர்க்கம், ஃபாடர், சொர்க்கம், அதுக்கப்புறம் காட்டன், மை, சன்ஃப்ளவர், க்ரீன் கிராம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கிராப்பிங் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, பெருசாக இதில் வந்து நம்ம பார்க்க தேவையில்ல. பட் இந்த வெட்லேண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ரைஸ் இந்த ரைஸ் ஃபாலோ கிராப்ஸ் வந்து நமக்கு முக்கியம், என்னென்ன கிராப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஹை இன்டென்சிவ் கிராப்பிங் சிஸ்டம் ஃபார் இரிகேட்டட் ட்ரைலர்ஸ். ஸோ ஹை இன்டென்சிவ் கிராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து இன்டர் கிராப் வந்து ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, ஒன் ஆர் மெனி இன்டர் கிராப்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொர்க்கம் ப்ளஸ் கௌப்பி, அதுக்கப்புறம் அது ஃபாலோட் பை ஆனியன் ப்ளஸ் ராகி, அதுக்கப்புறம் அது ஃபாலோட் பை காட்டன் ப்ளஸ் ஆனியன் அண்ட் பிளாக் கிராம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ஹை இன்டென்சிவ் கிராப்பிங். நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிறது பார்த்தோம்னா ரெயின்ஃபெட் ட்ரைலேண்ட் கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ ட்ரைலேண்ட் கிராப் தான். ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா ரெயின்ஃபெட்டாக வந்து வளரக்கூடியது தான் வந்துட்டு இந்த ரெயின்ஃபெட் ட்ரைலேண்ட் கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொர்க்கம் ப்ளஸ் கௌப்பி ஆர் பிளாக் கிராம். நம்மளுடைய வயலே நம்ம பார்த்தோம்னா டியூரிங் கேரிப் சீசன் அந்த ஆடிப்பட்டம் டைமில் வந்து பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமில் நம்ம வந்து சொர்க்கம் வந்து கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட கௌப்பி இல்லைனா இந்த மாதிரியான கிராப்ஸ் வந்து நம்ம இன்டர் கிராப்பாக வந்து சோ பண்ணுவோம். இல்லைனா சில இடங்களில் பிஜிஎன்பியும் நம்ம வந்து சோ பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அங்கே செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெட் கிராம் வந்து சோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இல்லைனா சொர்க்கம் ஃபாலோட் பை ரட்டூன் சொர்க்கம், மறுபடியும் இன்னொரு டைம் வந்து ரட்டூன் சொர்க்கமாக நம்ம வந்து கல்டிவேட் பண்ணியிருப்போம். ரட்டூன் சொர்க்கம்னா உங்களுக்கு தெரியும், இப்போது சொர்க்கம் வந்து நல்லா வளர்ந்துட்ட பிறகு அதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சுகர் கேன் வந்து எப்படி ரட்டூன் விடுவாங்களோ அதே மாதிரி அதோடைய ஸ்டபிள்ஸ் வந்து மறுபடியும் கீழே வந்து அந்த ஸ்டபிளில் இருந்துட்டு மறுபடியும் க்ரோ ஆகி வளரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ரட்டூன் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணி இந்த சொர்க்கமாக ஃபாலோ பண்ணி இல்லைனா ஃபாடர் சொர்க்கம் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசனில், அதாவது ரபி சீசனில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சொர்க்கம் ஃபாலோட் பை ஹார்ஸ் கிராம் ஆர் லேப். நெக்ஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ப்ளஸ் ரெட் கிராம் இல்லைனா ஃபிங்கர் மில்லட் ப்ளஸ் லேப், காட்டன் ஆர் பிளாக் கிராம் ஆர் க்ரீன் கிராம், காட்டன் ப்ளஸ் பிளாக் கிராம் ஆர் க்ரீன் கிராம். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா சொர்க்கம் கூட இன்டர் கிராப்பாக இருக்கக்கூடியது வந்து ரெட் கிராமை வந்து இன்டர் கிராப்பாக வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கிராப்பிங் பேட்டர்ன், இதை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஃபிங்கர் மில்லட் கூட லேப் போடுறது, அதுக்கப்புறம் சொர்க்கம் கூடயே லேப் போடுறது, இந்த மாதிரியான நிறைய மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வயலில் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி வந்து ஃபார்மிங் ஃபேமிலியாக இருந்ததுன்னா ஸோ நீங்களே அதவே நீங்கள் யோசிச்சு பார்த்தாவே உங்களுக்கே வந்து தெரியும் எந்த மாதிரியான கிராப்பை வந்து எந்தெந்த டைம்லலாம் சோ பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதிலிருந்தே உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஐடியா கிடைக்கும். பட் இந்த சொர்க்கம் ப்ளஸ் ரெட் கிராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது.
நெக்ஸ்ட்டு மல்டி டயர் கிராப்பிங் ஃபார் ரெயின் ஃபெட் ட்ரைலேண்ட். நம்ம மல்டி டயர் கிராப்பிங் வந்து நம்ம மற்றதில் வந்து படிச்சிருப்போம், ஹார்டிகல்ச்சர்லலாம் படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் இருக்கும், அதில் வந்து பிளாக் பெப்பர் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பனானா மாதிரியான கிராப் வந்து போட்டிருப்பாங்க. அது கீழே டேப்பியோக்கா இல்லைனா டர்மரிக் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம மல்டி டயர் கிராப்பிங் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். இல்லைனா இன்னொரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் ஓக் இருக்கும். அந்த சில்வர் ஓக்கில் வந்துட்டு பிளாக் பெப்பரை வந்து மேலே கொடியேற்றி விட்டுருப்பாங்க, கீழே வந்து ஆரஞ்சு இருக்கும், அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா காஃபி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மெத்தட் வந்து நம்ம படிச்சிருப்போம். அது எல்லாமே பார்த்தோம்னா இரிகேட்டடுக்கு வரும், ரெயின்ஃபெட்டுக்கும் வரும். ஸோ இந்த இடத்துல ரெயின்ஃபெட் ட்ரைலேண்டுக்கு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ரெயின்ஃபெட் ட்ரைலேண்டுக்கு வந்து பார்க்கும்போது இதுலேயும் வந்து 3 டயர் கிராப்பிங் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கேஸ்டர் வந்து நல்லா ஹைட்டாக வந்து வளர்ந்து போகும். நெக்ஸ்ட் வந்து ரெட் கிராம் கேஸ்டரை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ரௌனட். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இவங்க ஃபாலோ பண்ணக்கூடியது. அப்படி இல்லைன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு கேஸ்டர் ப்ளஸ் காட்டன் ப்ளஸ் கொரியாண்டர். ஸோ இதை வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து இந்த ஐஃபன் கிடையாது, கேஸ்டர் ப்ளஸ் காட்டன் ப்ளஸ் கொரியாண்டர் வரணும். அப்படி இல்லைனா பிளாக் கிராம் வந்து இந்த இடத்துல கொரியாண்டருக்கு பதிலாக பிளாக் கிராம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மிக்சர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிராப்பிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்றது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். பட் வந்து நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏரியாவுடைய அந்த ஒரு கிராப்பிங் பேட்டர்ன் ஆர் கிராப்பிங் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஸோ இந்தந்த மாதிரிலாம் வந்து கல்டிவேஷன் பண்ணுறாங்க, நம்ம வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டோ அது எல்லாமே போகிறத விட ஃபஸ்ட்டு நம்ம ஏரியாவில் என்னென்ன மாதிரியான கிராப்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த கிராப்பிங் பேட்டர்ன் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தது. இன்றைக்கான கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடுல காவிரி டெல்டா ஜோனில் அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய கிராப்பிங் பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இப்போது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் அதாவது கொடுத்துருந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா 6 சீசன்ஸ் வந்து இருக்குது. அந்த சீசன் வந்து என்னென்ன சீசன்ஸ் அப்படின்றது வந்து நான் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஒருத்தர் வந்து அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்கிறது தான் பார்த்தோம்னா இந்த 6 சீசன்ஸ் ஸ்ப்ரிங், சம்மர், மான்சூன், ஆட்டம், ப்ரீ வின்டர் அண்ட் வின்டர். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 சீசன்ஸ். பட் வேர்ல்டு லெவலில் வந்து என்னென்ன 6 சீசன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவெர்னல், வெர்னல், ஈஸ்டிவல், செரோட்டினல், ஆட்டம்னல் அண்ட் ஹைபர்னல். வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய 6 சீசன்ஸ் வந்து இதுதான். இவங்க முன்னாடி சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங், சம்மர், மான்சூன், ஆட்டம் அண்ட் ப்ரீ வின்டர் அண்ட் வின்டர். இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் மட்டும் இல்லாத இந்தியனில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ஸில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய 6 சீசன்ஸ் வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து இந்தியன் சீசன்ஸ் அண்டு வேர்ல்டு லெவல் சீசன்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். நன்றி.